ஹாய் வணக்கம். நான் உங்கள் மோகன் கோபால் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? தமிழக அரசியலில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் மிகப்பெரிய அரசியல் திருப்பங்கள், அதிர்வலைகள், மாற்றங்கள், அதிரடிகள் இப்படி போயிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி சட்டப்பேரவையில் நம்முடைய மைனாரிட்டி விஜய் அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தியது. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் எதிர்க்கட்சிகளான திமுக வெளிநடப்பு செய்துவிட்டது. பாமக தன்னுடைய நடுநிலையை வகித்துவிட்டது. ஓகே, ஸோ 144 ஆதரவு பெற்று, எம்எல்ஏக்களின் ஆதரவு பெற்று குதிரை பேர ஆட்சி விஜய் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்து கொண்டார். ரொம்ப அருமையான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி சட்டமன்றத்தில் நடைபெற்றது. ரொம்ப துணிச்சலாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குதிரை பேர அரசியல் யார் முகத்தை மூடிக்கொண்டு சென்றது என்று முதல்வர் விளக்க வேண்டும் என்று ஒரு அதிரடியாக சட்டசபையில் பேசினார். மிகவும் வரவேற்கிறது. நாங்களே ஆச்சரியப்பட்டோம். ரொம்ப என்ன இந்த அம்மாலாம் இப்படி பேசுமா அப்படின்லாம் யோசித்தோம். பார்த்தா பிரேமலதா ரொம்ப அருமையாக பேசிட்டாங்க. சாணியை கரைச்சி விஜய் மூஞ்சியில் ஊற்றின மாதிரி ஆகிப்போச்சு. விஜய் மூஞ்சியை பார்க்கணும். தம்பி, நீ சினிமாவுக்கு ஒன்றா லாய்க்கு இருப்ப, ஆனால் அரசியலுக்கு நீ லாய்க்கே கிடையாது. ஓகே, சரி. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய மனம் மார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் குதிரை பேர விஷயங்களை சாட்டியடி கேள்விகளால் விஜயை வெளுத்து வாங்கிய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைய சட்டசபையில் ஆற்றிய உரையானது மிகவும் அற்புதமானது. நான் கூட எதிர்பார்க்கல எந்த அளவுக்கு பேசுவார் என்று. அவர் தாத்தா கலைஞரையே அவர் மிஞ்சி விட்டார்னு தான் சொல்லணும். கலைஞர், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் மிஞ்சி தான். ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீச்சு, வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. ஒவ்வொரு கேள்வியிலும் சாட்டையால் அடித்த மாதிரி இருந்தது. உண்மையாக மான ரோசம் சூடு சொர்ணம் இருந்தால் தூக்கு மாடி செத்திருப்பேன் அந்த வார்த்தை, அந்த பேச்சுக்கெல்லாம். ஏன்னா தீய சக்தி திமுக, தூய அரசு, தீய அரசு அப்படின்லாம் பேசி, சினிமா டைலாக்டில் பேசி தேர்தலுக்கு முன்பாக மக்களுடைய வாக்குகளை பெற்று வந்த நம்ம முதல்வர் சிஎம் சார் இல்லையா விஜய் அவர்கள் குதிரை பேரத்தில் இறங்கியிருக்கார். தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு குதிரை பேர் டிடிவி தினகரன் எம்எல்ஏ காமராஜுக்கு ஒரு குதிரை பேரும், அதிமுக பிரித்து அதிமுக சட்டமன்ற எம்எல்ஏக்கள் 25 பேர்கிட்ட ஒரு குதிரை பேரம், இப்படி அனைவரிடத்திலும் ஒரு குதிரை பேரத்தை நடத்தியிருக்கிறார். எத்தனை கோடிகள் கைமாறி இருக்கிறது என்பது பின்னாட்களில் தெரிய வரும். அதற்குரியதான விஷயங்கள் நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். வரிசையாக நம்ம சிஎம் சார் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களை அனைத்து கட்சி தலைவர்களோடு பார்த்தாருன்னு சொல்லலாம். ஆனால் டிடிவி தினகரனை போய் பார்க்கல. ரெண்டாவது அதிமுக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் பார்க்கவில்லை. மாறா அந்த கட்சியை உடைச்சி சிவி சண்முகத்தையும் எஸ்பி வேலுமணி வீட்டில் போய் பார்க்குறார். இதுலேயே நிறுவனமாவது குதிரை பேரம். அதிமுக 25 அதிமுக எம்எல்ஏகளுக்கு எனக்கு தெரிஞ்ச வரையும் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி வரைக்கும் குதிரை பேரம் பேசப்பட்டு இருக்கிறதாக தகவல்கள் வருகிறது. இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் 30 கோடி என்பது நிஜமான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. அது இல்லாமல் அமைச்சர் பதவி, எஸ்பி வேலுமணிக்கு துணை முதல்வர் பதவி அப்படின்னு கேட்டதாக செய்திகள். ஆனால் எஸ்பி வேலுமணிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க மாட்டோம், வேணால் அமைச்சர் பதவி வேணால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதாக ஒரு செய்தி இருக்குது. இதெல்லாம் உண்மையான செய்தி. நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன்,
அதிமுக கட்சி வந்து இரண்டாக உடையும் என்று. ஆனால் இதனால் அதிமுக வீக் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தா நிச்சயம் அதிமுக வீக் ஆகாது. ஏன்னா இத்தனை ஆண்டுகள் வந்து அந்த அதிமுக என்ற மிகப்பெரிய போராட்டங்கள், பிரச்சனைகள், சவால்களை எதிர்த்து அதிமுக என்ற ஒரு கட்சியை காப்பாற்றி வந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையாகவே அவருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லணும். எவ்வளோ ஒரு தனி மனிதனாக எவ்வளோ பெரிய கட்சியை கட்டி காப்பாற்றி இந்த மாதிரி எச்சைகள்லாம் இருக்கு இல்லையா. எஸ்பி வேலுமணி குடிகார பையன், இந்த குடிகார பையன் எஸ்பி சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி எப்போது குடிச்சிட்டு தான் பேட்டி கொடுக்குறான். சட்டசபைக்கு போயிட்டு வந்து ஓட்டு போட்டு குடிச்சிட்டு தான் பேசுகிறான். பேட்டியை பாருங்கள், வளரிக்கிட்டே இருக்கான் பாருங்கள். ஃபுல் தண்ணி சரக்கு போதையில் தான் பேசுகிறான். மானங்கட்ட பையன். இவன் மேலே எத்தனை கேஸ் இருக்குது தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி தான் இந்த எஸ்பி வேலுமணி, சிஆ பாஸ்கர், எம்ஆர் பாஸ்கர் இவங்களெல்லாம் காப்பாற்றி வச்சுருக்காரு. எல்லாம் என்றைக்கே இவங்கெல்லாம் கம்பி எண்ணி போயிட்டுருப்பாங்க. ஸ்டாலின் ஆட்சிலேயே இவங்கெல்லாம் கம்பி எண்ணிட்டு இருப்பாங்க. புரியுங்களா? எடப்பாடி அவர்கள் தான் இவர்களெல்லாம் காப்பாற்றி வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் சட்டசபையில் வந்து ஒரு கொறடா நியமிக்கப்பட்டால் அந்த கொறடா உத்தரவு மீறி யாருமே வாக்களிக்க முடியாது. அப்படி வாக்களிக்கிறதா இருந்தால் 2/3 மெஜாரிட்டியில் போய் வாக்களித்தா கட்சி தாவல் தடை சட்டம் அவர்கள் மேல் பாயாது. இப்போ என்ன விஷயம்னா, இப்போது 2/3 இவங்களுக்கு கம்மி, அதாவது மினிமம் வந்து 33 எம்எல்ஏஸ் இருந்தால் இவங்களுக்கு வந்து இந்த கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது. ஆனால் இப்போ அவங்ககிட்ட இருக்கிற மெஜாரிட்டி எண்ணிக்கை என்னென்னா 25 பேர் எண்ணிக்கை. அந்த 25 பேர் மேலே கட்சி தாவல் தடை சட்டம் பாயமானா நிச்சயமாக பாயும். அதுதான் எடப்பாடி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு வந்தார். சட்டசபையிலும் பேசினார். நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மீது பேசும்போது ஆசை வார்த்தைகளை கூறி கட்சியினுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினார் விஜய் என்று முகத்தில் செருப்பால் அரைஞ்ச மாதிரி ஒரு வார்த்தையை, அங்கே நாகரிகமான வார்த்தையை எடப்பாடி அவர்கள் சொன்னார். அதே தான் வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசினார். பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, பொறுத்திருந்து பாருங்கள், கொறடாவை மீறி யாரும் வாக்களிக்க முடியாது. அப்படி கொறடாவை மீறி வாக்களித்தால் அவர்களுடைய எம்எல்ஏ பதவி பறிபோகும் என்பது சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்த உரிமை. அது யாராக இருந்தாலும் அதை மாற்ற முடியாது. ரெண்டாவது விஷயம், சட்டசபையில் இன்றைக்கி சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் நடுநிலையாக நடந்து கொள்ளவில்லை. காரணம் என்னென்னா, ஒரு கட்சிக்கு ஒருத்தர் தான் பேசுகிறாங்க. விசிக தரப்பில் ஒருத்தர் பேசுகிறாங்க, திமுக தரப்பில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார், தேமுதிக தரப்பில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினார்கள், விசிக தரப்பில் வன்னியரசு பேசினார், ஐயுஎம்எல்ல ஒருத்தர் பேசினார், சிபிஐயில் ஒருத்தர் பேசினார், சிபிஎம்மில் ஒருத்தர் பேசினார். இப்படி கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் தான் பேசுகிறாங்க. அப்போ அந்த வரிசையில் வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்போது அவர் அதிமுகவுடைய சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சபாநாயகர் கடிதங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது. அது கட்சி அங்கீகாரமான கட்சி தான் பார்ப்பாங்க. அப்போ பேசிட்டாரு. பேசி முடித்தோடனே எஸ்பி வேலுமணிக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அங்கேயே வந்து சபாநாயகருடைய நடுநிலை தன்மை காணாமல் போய்விட்டது. சபாநாயகர் தன்னுடைய மாண்பை இழந்து விட்டார் என்று தான் பார்க்கணும். இது பல ஆட்சிகளில் நடக்கிற சகஜம்தான். சரி, இப்போ என்னென்ன விஷயத்துக்கு வரலாம். இப்போ இவங்க மேலே கட்சி தாவல் தடை சட்டம் பாயுமா அப்படின்னு பார்த்தா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் 10வது அட்டவணை பிரகாரம் கட்சியினுடைய கொறடாவை உத்தரவுகளை மீறி யார் வாக்களித்தாலும் சரி, அல்லது வெளிநடப்பு செய்தாலும் சரி, அல்லது அவைக்கு வராமல் இருந்தாலும் சரி, அது கட்சி தாவல் தடை சட்டத்தில் தான் கணக்காக தான் எடுக்கப்படும். அதன் அடிப்படையில் இப்போது இந்த தாவேக அரசுக்கு விஜய்க்கு ஆதரவு அளித்த 25 எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து இரண்டாக பிரிந்து போன 25 மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாயும். இவர்கள் நீதிமன்றம் போவார்களா, அல்லது சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்து சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றம் போவார்கள். ஏன்னா சபாநாயகர் ஒருதலை பட்சமாக இருக்கிற இதில் மூலமாக அவை நடவடிக்கையில் நமக்கு தெரிஞ்சு, எப்போ எஸ்பி வேலுமணியை பேச அழைச்சாரோ அப்பயே வந்து ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் தன்னுடைய அவை மாண்பை காப்பாற்றவில்லை, ஒருதலை பட்சமாக இருக்கிறார் என்று தெரிந்துவிட்டது. ஒருவேளை
சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுத்து அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றம் செல்வார்களா அல்லது நேரடியாக நீதிமன்றம் செல்வார்களா என்பது தான் இப்போ கேள்வி. எடப்பாடி பழனிசாமியை கேட்டபோது பொறுத்திருந்து பாருங்கள் என்று சொன்னால், நான் தான் இப்போது பொதுச் செயலாளர், என்னுடைய கட்டுப்பாட்டில் என்னுடைய அதிகாரத்தில் தான் இருக்கிறது, ஆகினாலே பொறுத்திருந்து பாருங்கள் சொல்கிறார். இப்போ பொறுத்திருந்து பாருங்கள் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை நேரடியாக அவர்கள் நீதிமன்றம் செல்லலாம். நீதிமன்றம் சென்றால் இந்த 25 எம்எல்ஏக்களும் பதவி இழக்க வாய்ப்புகள் உண்டு. நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆதரவாக தீர்ப்பு சொல்லும். ஏன்னா அதுதான் சட்டம். ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன, குரல் வாக்கெடுப்பாக இருந்தால் அது ஒரு வேளை போகலாம். ஆனால் இங்கே எண்ணிக்கை வாக்கெடுப்பு செக்ஷன் 99 உட்பிரிவு 3 கீழே எண்ணிக்கை வாக்கெடுப்பு தான் சட்டப்பேரவையில் அவை மாண்பில் எடுத்திருக்காங்க. ஸோ அது ஒரு ரெக்கார்டு ஆகிடுச்சு, எவிடன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 25 பேரும் அவர்களுக்கு கட்சியினுடைய விதியை மீறி தாவேக அரசுக்கு ஆதரவு வாக்களித்தார்கள் என்பது எவிடன்ஸ் இருக்குது. அதனால் கோர்ட்டுக்கு போனால் நிச்சயமாக அதிமுக எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். இந்த 25 எம்எல்ஏக்களும் பதவி இழப்பார்கள் என்பது நிச்சயம். இப்போ இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது. இப்போ கோர்ட்டுக்கு போய் 25 பேருடைய பதவி நீக்கம் செய்துவிட்டால், கோர்ட் ஒரு சாதகமாக தீர்ப்பளித்து விட்டால், இந்த கட்சியில் இருக்கிற மற்ற மாவட்ட செயலாளர்கள், இப்போ பொது குழு கூட்டணும், இப்போ போர்க்கொடி இவர்கள் தூக்கலாம். போர்க்கொடி தூக்குனாங்கன்னா பொதுக்குழுவை கூட்டியாக வேண்டும். அதுக்கு ஒரு வழக்கு போல. ஏன்னா ஏற்கனவே நிறைய வழக்குகளை எடப்பாடி அவர்கள் சந்தித்து விட்டார்கள். அதிமுக கட்சியோட ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி தினகரன் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம், அப்புறம் நிறைய பிரச்சனைகள் அவர்கள் சந்தித்து, இரட்டலை வழக்கு ஒரு பக்கம், ஏகப்பட்ட வழக்குகளை சந்தித்து இப்போ தான் மீண்டு கொஞ்சம் ரிலாக்ஸான வர நேரத்தில் இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கு. இப்போ இன்கேஸ் இவர்களுடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டால் இவர்கள் பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடிக்கு விரோதமாக கட்சியை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். ஏன்னா இங்கே பணம் பாதாள மட்டும் பாயும். ஏன்னா இந்த லாட்ரி மாஃபியான்னு ஒரு கும்பல் இருக்குது, லாட்ரி மாஃபியான்னு ஒரு கும்பல் இருக்குது. அதை தான் அந்த ஆதவர்ஜினா, லீமா ரோஸு, மார்டினு, அந்த பக்கம் பாண்டிச்சேரியில் ஜாஸு, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மார்டின் ஃபேமிலி தான் இப்போ பாண்டிச்சேரியும் சரி தமிழ்நாட்டையும் சரி கண்ட்ரோல் பண்ணுது, ஆட்சியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ பணம் இறைக்கப்படும், மாவட்ட செயலாளர்கள் விலைக்கு வாங்கப்படுவார்கள். நிறைய சிக்கல்கள் இருக்குது எடப்பாடிக்கு. அதெல்லாம் எப்படி சமாளித்து அவர் வரப்போகிறாரு என்பதை காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் இன்றைக்கி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இந்த 25 எம்எல்ஏக்களும் செய்திருக்கிறார்கள். தொகுதிக்கு போனால் இவங்களுக்கு நிச்சயமாக செருப்படி உண்டு, அதெல்லாம் உண்மை. ஏன்னா ஏகப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், அதிமுக தொண்டர்கள் கொதித்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை பார்த்தா எப்படி அடிப்பாங்க, எங்கே அடிப்பாங்கன்னு எனக்கே தெரியல. நிச்சயமாக அது நடக்கும். பார்ப்போம் இவங்களுக்கு என்ன நடக்கணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிறது. இவர்கள் மேல் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப் போகிறாரா இல்லையா? என்னை பொறுத்தவரை கேட்டால் நிச்சயமாக இவங்களாம் உடனே கட்சியிலும் தூக்கணும். அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லதான ஒரு விஷயம். கட்சி ஆரோக்கியமாக இருக்குன்னா இந்த துரோகிங்கெல்லாம் தூக்கி வெளியே போடணும். பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்படுகிற இந்த பச்சோந்திகளை, ஈனப்பிறவிகளை கட்சியிலும் தூக்கி போடணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்கும், தூய ஆட்சி நடத்துவேன் அப்படின்னு சொன்னேன், நடுநிலையாக இருப்பேன்னு சொன்னேன். விஜய் அவர்களே, நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிற அந்த 25 பேர் எத்தனை வழக்குகள் இருக்குன்னு தெரியுமா? சரி பாருங்கள். அடுத்தது, நீங்கள் குதிரை பேர அரசியல் ஆட்சியை நடத்தியிருக்கிறீர்கள். போயிட்டு உங்களுக்கு ஆதரவாக ஒரு கட்சியை நீங்கள் பிரித்திருக்கிறீர்கள். இதுதான் நீங்கள் செய்கிற தூய ஆட்சியா?